ஹலோ நேர்களே, இன்றைக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிற வந்து டெஸ்லா மாடல் Y, ஒரு பேபி எஸ்யூவி என்று சொல்லலாம். முதல்ல டிரைவிங் ஃபீலே இப்போயே காட்டுறேன்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் என்று சொல்கிறது. ஸோ 3 ப்ரீமியம் செக்ஷன்ஸ் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ப்ளஸ், லாங் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் அண்டு இவர் தான் லோவஸ்ட். இவர் இந்த பவரை பாருங்க, 0 to 60 1 2 3 அட்ரோஹரா பாருங்க. அம்மாலே 40 50 60 நேர்களே, சும்மா காற்று மாதிரி பறக்குறாங்க. இதுவே எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்ண்டா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது வந்து நெக்ஸ்ட் நான் ஒரு ட்ரக்கில் போய்க்கும் காட்டுறேன். இன்றைக்கி இந்த மாடல் Yயை பற்றி தான் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இன்றைக்கி லண்டனில் பயங்கர குளிர், அதான் நான் இங்கே 2-3 லேயர்லாம் போட்டு நிற்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு ஜம்பரா இந்த மாடல் Yயை பார்த்தோம்னால், இப்போ டெஸ்லாவில் நாங்கள் மாடல் S பார்த்துனாங்க, மாடல் X பார்த்துனாங்க, மாடல் 3 நாங்கள் இன்னும் ரிவ்யூ பண்ணல. அதுக்கு முதல்ல ஜம்ப் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இவர் தான் மாடல் Y. மாடல் Y முகத்தில் இருந்து பார்த்தோம்னா கூட இந்த மாடல் 3 மாதிரியே இந்த கண் இமைகள் இருக்கணும். கொஞ்சம் கீழ் பக்கம் பார்த்தோம்னா லாங் 3 வெர்ஷன் செய்யணும், சரியா? ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ப்ளஸ், லாங் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் அண்டு இவர் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் வெர்ஷன், சரியா? அதனால இங்கே ஃபோக் லைட் இல்லை. நார்மலாக லாங் ரேஞ்சுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் இங்கே ஒரு ஃபோக் லைட்டும் இருப்பார். கீழ் பக்கம் பார்த்தோம்னா இங்கே ஒரு குட்டி வென்ஸ் தான் இருக்கணும். அங்கே இது எல்லாம் ஃபங்க்ஷனல் வென்ஸ் தான், நான் சும்மா ஃபேக்காக இல்லை. அதுக்கு பின்னுக்கு ஒரு ஃபேன் இருக்கிற சத்தம் எனக்கு இப்போ கேட்குறார். கொஞ்சம் அப்படி மேல் பக்கம் வந்தோம்னா இதெல்லாம் எத்தனை கோடுகள் இருக்குன்னு, இங்கே ஒரு வளைவு, இங்கே ஒரு வளைவு, முன்னுக்கு ஒரு முன்முகத்தை பார்த்தனென்றால் இந்த மாடல் 3 மையம் ஒரு பேபி போர்ஷன் முக ஷேப் மாதிரி இருக்குன்றே சொல்லலாம். என்ன இப்போ பொனட்டை காட்டுறேன்னு பாருங்கயா. 1 2 3 அட்ரோஹரா. இதுக்குள்ளே இன்ஜினே இல்லை நேர்களே. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் கீழே பார்த்தனென்றால் எவ்வளோ அதுக்கு டீப்பான ஸ்பேஸ் இருக்குண்டு. இதில் எப்படியே ஒரு 2-3 ரைஸ் பேக்கில் தூக்கி ஏற்றி இறக்கலாம், சிம்பிளாக, பிரச்சனையே இருக்காது. இதுக்கு கீழே தான் ஒரு குட்டி மோட்டர் இருக்கிறார். மோட்டருன்ற சைஸ் வந்து ஒரு ஓட்டோ மேலே நல்ல சைஸாக இருக்கிறார் இங்கே முன்னுக்கு, சரியா? அதுக்கு விட வேறு ஒன்றுமே இங்கே இல்லை. இதில் பார்த்தோம்னால் இதுக்குள்ளே விண்ட்ஸ்க்ரீன் வாஷ் போடுற ஃப்ளூட் மட்டும் இதுக்குள்ளே விடலாம். நீங்கள் ஒரு வென் சிஸ்டம் அவ்வளோ தான் அந்த காரில் தண்ணியாக விடுறதுக்கு லிக்விட்டாக எதாவது விடணும்டா இவ்வளோ தான் இருக்குது, சரியா? இப்போ சைட் பக்கத்தை பார்த்தோம்னா இருக்குல்ல, இந்த வீல் கூட ஃபேக்ட்ரியிலேருந்து தான் மாறார். பிறகு வரைஞ்சி விட்டு சைஸை பார்ப்போம். 19 இன்ச்சஸ் 255 தர 45 நல்ல திக்கான டயராக தான் இருக்கிறார். இதுக்கு முன்னுக்கு ஒரு கவருன்னு தருவினும், ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒருத்தர். அந்த கவரை போட்டிங்கன்னா மோட்டர்வேயில் கிட்டத்தட்ட ஹைவேயில் போனீங்கன்னா ஒரு 10%, 7% 10% கூட ரேஞ்ச் தருவாராம். ஆனால் இவர் கொஞ்சம் எங்களோட ஓனர் கொஞ்சம் ஸ்டைலுக்காக வேண்டி அந்த கவரை கழட்டினோடனே பின்னுக்கு ஒரு ப்ராப்பர் அலோவீலும் இருக்குது. பிரேக் டிஸ்க்கு பட்டில் பார்த்தோன்னா எல்லாம் ப்ராப்பர் திக்கான சாமான்களாக தான் இருக்கணும். கொஞ்சம் சீப்புன்றே சொல்லிடல. அது ஹார்ட்வேர்னு பார்த்தோம்னா நான் ரீசர்ச் பண்ணியதில் பார்த்தேன்னா இவன் இந்த டிஸ்குகள் பட்டுகள் எல்லாம் இருக்குது தானே, அந்த பிரேக்கிங் சிஸ்டமே பிரம்போவில் இருந்து தான் டிசைனாக இனிஷியலாக வந்து இப்போ டெஸ்லாவே டேக் ஓவர் பண்ணிட்டு இன்ஹவுஸாக டிசைன் பண்ணுறதுக்கு. சரி, அப்படி கொஞ்சம் சைட்டுக்கு பார்த்து இங்கே வந்தோன்னு என்றால் இங்கே பாருங்க, இவர் வந்து ஒரு சைட் இண்டிகேட்டர் ப்ளஸ் ஒரு ஹெச்டி கேமராவும் இதுக்குள்ளே இருக்கிற நேர்களை. இந்த காருக்கு கிட்டத்தட்ட 8 கேமரா. அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்ல காட்டுறதுங்க இங்கே எல்லா கேமராக்களும் இருக்கணும்ண்டு. அப்படியே எங்கள் சைட் பக்கம் வந்தவென்றால் இந்த கதவு நல்ல நீளம். அதுவும் அப்போ இந்த கதவை திறந்தனென்றால் இதுக்கு ஃப்ரேம் இல்லை, இங்கே ஃப்ரேம்லெஸ் வண்டி என்ன. ஸோ இங்கே ஃப்ரேமே இல்லாத ஒரு கார். அது நம்மளும் ஸ்போர்ட்ஸ் காரில் தான் காணுவோம். கணக்கு பர்ஃபார்மன்ஸ் காரில் பார்த்துருக்கோம், லம்பகினி அதில் எல்லாம் கண்டிருப்பீங்க. ஆனால் இப்படியான ஒரு குட்டி எஸ்யூவியில் இது ஒரு மணி டச் தானா. கதவை திறக்கிறேன்றாலும் இங்கே இதை நான் புஷ் பண்ணி இந்த ஹேண்டில் இழுத்துனேன்னா கதவை திறப்பார். பூட்டுறது நார்மலாக பூட்டுற மாதிரி தான். உள் பக்கம் திறக்கிறது கொஞ்சம் வித்தியாசம், அது அப்புறம் காட்டுறேன். அப்புறம் பின்பக்கம் வந்தோம்னால் இங்கே பாருங்க, பின் கதவும் கூட இது இந்த லென்த்தையும் இது ஒரு கம்பேர் பண்ணினோம்னா கிட்டத்தட்ட சரியான லென்த்தாக தான் இருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் ஏறி இறங்குறதெல்லாம் பயங்கர ஈஸியாக இருக்கும். இங்கே நான் ஒரு கட்டப்படியன், இந்த காரு கிட்டத்தட்ட இந்த ஹைட்டே சொல்லலாமா, அவ்வளோத்துக்கு ஒரு குட்டி எஸ்யூவின்னு தான் சொன்னாங்க. இதுக்கும் பாருங்க ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த 2 கண்ணாடிகளும் 4 கண்ணாடிகளும் டபுள் கிளேசிங் நேர்களே.
ஸோ ஒரு நல்ல இன்சுலேஷனும் இருக்குது, சவுண்ட் ப்ரூவிங்கும் அந்த மாதிரி இருக்குன்றே சொல்லலாம் இந்த காரில். சரியா, உள் பக்கத்தை அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு. அப்படியே பின் பக்கம் வந்தவண்டால் எல்லாம் ஒரு பியூட்டி தான். என்ன, இங்கே ஒரு வளைவு, இங்கே ஒரு ஸ்பாய்லர், அப்படி இங்கே கீழே ஒரு வளைவு, இங்கே ஒரு வெட்டு, இங்கே வளைவு. பின் துட்டையை பார்த்தனென்றால் எந்த ஆக்டர்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லாமண்டா. பாருங்க பொறுங்க வரேன் பொறுங்க. பின் துட்டையை அம்மாலே 2 பக்கம் என்ன துட்டையை பார்த்தனேன்டா எப்படியும் ரீமாசன் என்ற துட்டா மாதிரி இருக்குன்றே சொல்லலாமே. என்ன வா வாட் எ பியூட்டி. சரி, அப்படியே கீழே பார்த்தோம்னால் இங்கே கீழே ஒரு டிஃப்யூசர் இருக்கிறார். ஆனால் எக்ஸாஸ்ட் ஒன்றும் இருக்காது தானே, இது எலக்ட்ரிக் தானே ஃபுல்லாகவே. இதுக்குள்ள இதை கலட்டினவன்னா இங்கே தான் ஒரு டோஹுக்கும் இங்கே கொழுவலாமாம். அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னால் இங்கே ஒரு குட்டி கேமரா இருக்கிறார், அந்த 8ல் ஒரு கேமரா, இங்கே ஒரு டெஸ்லா பட்ஜும் அவ்வளோந்தான். உள்பக்கத்தை பார்த்தோம்னா இங்கே பாருங்கயா, இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்கிறார். இங்கேயே சூக்கேஸ் எல்லாத்தையுமே ஏற்றிருக்கலாம். சரியா, நல்ல ஸ்பேஸ் இருக்குது பின்பக்கம். இங்கே சைட்லேயே நல்ல நல்ல ஸ்பேஸில் இருக்கணும். வேறு இந்த காருக்குள்ளே ஒன்றுமே இல்லை தானே. ப்ளஸ் இந்த சீட்டிலே மடிக்கலாம். இங்கே பாருங்கயா, இந்த இருக்க பட்டன் ஆட்டோஹரா. ஸோ இதான் உள்ளு சீட்டே மடிச்சு இங்கே படுத்து எவ்வளோலாம் நேர்கள். இங்கே படுத்துருந்தோம்னா மேல் உலகம் தெரியும், எல்லாம் பெனராமிக் கிளாஸ், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அந்த 8 கேமராவில் 3 கேமரா இங்கே இருக்கணும் இந்த விண்ட்ஸ்க்ரீன் அடியில். சரியா, ஒன்று நெரோ, ஒன்று வைட், ஒன்று ஃபிஷ் ஆகிட்டு இருக்கணும் 3 பேர். பிரதி இங்கே ஒன்று இருக்கிறார் இண்டிகேட்டரு கீழேயே. பிறகு இன்னொருத்தர் இங்கே இருக்கிறார் ஒரு பி பில்லரில். பிறகு இன்னொருத்தர் நான் முதலே காட்டின மாதிரி பின்னுக்கு. மொத்தமாக 8 கேமரா நேர்களே. இந்த 8 கேமராவும் உங்களுக்கு செக்யூரிட்டி மோட்டுக்கும் வேலை செய்வினும், அந்த டெஸ்லாண்டோ ஆட்டோ பைலட்டுக்கும் வேலை செய்வினும். பாருங்கள் டெஸ்லாண்ட் டிசைனை பாருங்கள். சார்ஜர் அங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே இருக்கிறார் வடிவ டிஸ்க்ரீட்டோ ஒழிச்சு வச்சிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கம் தான் சார்ஜர் இருக்கிறார், மற்ற பக்கம் இதே மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்கிறார். போகிறோங்க ஹார்ட் ரிஃப்ளெக்டரை. ஆனால் அதுக்கு பின்னுக்கு சார்ஜர் ஒன்றும் இல்லை. ஸோ இதை நான் இப்போ திறந்தேன் என்றால் இதுதான் யூரோப்பியன் ஸ்பெசிஃபிகேஷன் சிசிஎஸ் சார்ஜிங் என்று சொல்கிறது. சார்ஜிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்றால் கொஞ்சம் நின்றே சொல்கிறேன், கொஞ்சம் எனக்கு சொல்லணும். ஸோ உங்களோட வீட்டு 3 பின் ப்ளக்லேயும் சார்ஜ் பண்ணலாம். உங்களோட லேப்டாப் இல்லாட்டி உங்களோட ஐஃபோன், உங்களோட சாம்சங், ஆண்ட்ராய்டு என்ன ஃபோன் நம்ம சார்ஜ் பண்ணுவோம்ல, அப்படியும் சார்ஜ் பண்ணலாம். அப்படி சார்ஜ் பண்ணுறது இந்த கார் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபுல் 100% பேட்டரி சார்ஜ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படியும் 24 மணி நேரம் எடுக்கும் நேர்களே. சரி, ஒரு ஹோல் டே. அதே இது நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு சார்ஜரும் பூட்டலாம். அது ஒரு 7 கிலோவாட்ஸுக்கிட்ட வேலை செய்யும். ஸோ அது சிங்கிள் ஃபேஸ்ன்னு சொல்கிறது. சில கமர்ஷியல் பில்டிங் உங்களுக்கு ஒரு கடை இருந்துச்சுன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் பில்டிங்கில் இருந்துச்சுன்னா அவை 3 ஃபேஸில் வேலை செய்யணும். அது வந்து கிட்டத்தட்ட 22 கிலோவாட். சரியா, ஸோ 7 கிலோவாட்ஸ் வீட்டில் பூட்டினோம் என்றால் ஒரு 10 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடுவார். அதே இது ஒரு 3 ஃபேஸில் எங்கேயாவது சார்ஜில் போட்டோம்னா அந்த லேம்ப் போஸ்டில் இருக்கும், எங்கேயாவது பப்ளிக் லொக்கேஷனில் இருப்பினும். சரியா, அவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மணி நேரம்னு சொல்லலாம் ஃபுல்லாக சார்ஜ் ஏறுறதுக்கு. இன்னொரு சார்ஜர் இருக்கிறார், டெஸ்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும். அதுக்கு பேர் வந்து சூப்பர் சார்ஜர்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ டெஸ்லா வந்து தங்குற கார்களுக்கும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேனுஃபேக்சராக இருந்தாலும், எந்த எலக்ட்ரிக் கார் இருந்தாலும் அவையும் இப்போ சூப்பர் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணலாமா. இந்த காருக்கு ஃபுல்லாக ஒரு சூப்பர் சார்ஜரில் சார்ஜ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்ஸ் 45 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆகிடுவார். நாம் இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் இருக்குது. அது வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் இந்த கார் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 250 மைல்ஸ் ஆறாரா. இப்படி கணக்கணக்க மோடுகளும் இருக்கும் நேர்களே. இது ரோமான்ஸ் மோட், கேம்பிங் மோட்ன்னு இருக்குது, டாக் மோட்ன்னு இருக்குது. இப்போ ரோமான்ஸ் மோட்டில் இல்லை கேம்பிங் மோட்டில் இருந்தால் ஹீட்டிங் தானாகவே ஒன்றாகி வேலை செய்வார். எப்பயுமே டெம்பரேச்சர் அது என்ன கேட்டு டிசையர் டெம்பரேச்சரோ அதிலேயே வச்சு கொண்டும் இருப்பார். என்னத்துக்கு நீ வீடு ஒரு டெஸ்லா வாங்கினா காணும். சரி நேர்களே, இன்டீரியரை பார்த்தோம்னா எல்லாமே ஒரு நைஸ் டச்சாக தான் இருக்கிறார். நீங்கள் பாருங்கய்யா, வழியால் இறங்குறேன்னா இந்த பட்டனை தான் அமர்த்தணும். நான் அமர்த்துறேன்னா கதவை திறப்பார். கொஞ்சம் கீழே வந்துடுன்னா இதான் உங்களோட நார்மல் விண்டோ பட்டன்ஸ். மற்றது முன் 2 கதவுலேயும் ஒரு எமர்ஜென்சி ரிலீஸும் இருக்கிறார். இவர் நான் இப்போ இழுத்தனென்றால் இதுவும் திறக்கும் கதவை. பட் இது எமர்ஜென்சி ரிலீஸுக்கு மட்டும்தான். இல்லாட்டி நாங்கள் இந்த பட்டன் அமர்த்தினோடனே எலக்ட்ரிக்காகவே கதவை திறப்பார். நல்ல ஒரு காபி ஹோல் ஒன்று இருக்குதுங்க. இங்கே ஸ்டீரிங்லேயே எங்களுக்கு இங்கே 2 பட்டன்ஸ் இருக்கும். இது மேலே கீழே லெஃப்ட் ரைட், மேலே கீழே லெஃப்ட் ரைட், உள்ளுக்கும் அமர்த்தலாமா. ஸோ மொத்தத்தில் 5 ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பட்டனில் இருக்கணும். 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த சிம்பிளான ஸ்டீரிங் வீலில். இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே மட்டும் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்கிறாரு. இங்கே பாருங்க, இந்த ஸ்க்ரீனெல்லாம் எல்லா கண்ட்ரோலுமே செய்கிறதா. அப்படி கொஞ்சம் கீழே வந்தோம்னா இதான் உங்களோட 2 வயர்லெஸ் சார்ஜிங் போட்டிருக்கு. இது அவங்களோட கார்னே கீ. சரி, அந்தாங்க தான் கீ.
அப்படி உங்கள் கீழே வந்தோடனே இங்கே நல்ல நல்ல கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற சாமான்கள் வச்சு எடுக்கிறதுக்கு. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கணும். அப்படியே ஆம்ரெஸ்ட்டை தூக்கினாலும் இங்கேயும் எல்லாம் உங்களுக்கு நல்ல இடமுடமாக இருக்குது. சரியா, சீட்டை பார்த்தோம்னாலும் நல்ல கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். ப்ளஸ் ஹீட்டட் சீட்ஸ் தான். க்ளவ் பாக்ஸை திறக்கிறதுண்டா இங்கே ஸ்க்ரீனில் தான். ஸ்க்ரீனில் இங்கே அமர்த்தி இங்கே இருந்துச்சு இந்த க்ளவ் பாக்ஸ்ன்னு சொன்னால் அங்கே பின் போட்டு வச்சுருக்கணும். இது திறக்கும் இங்கே க்ளவ் பாக்ஸா. எல்லா செட்டிங்கையுமே கார்னர் செட்டிங் இங்கே இருக்கிறார். இங்கே பின் போட் திறக்கிற என்ன, முன்போன திறக்கிற என்ன, சார்ஜ் போர்ட் திறக்கிற என்ன, எல்லாமே ஸ்க்ரீனில் தான் நீங்கள் ஆப்ரேட்டே பண்ணணும். அப்படியே மேலே பார்த்த வேண்டாலும் மணி நேர்கள் இங்கே வேறுங்கய்யா, முழு கண்ணாடி என்ன, வாவ், வெளி உலகம் அப்படியே தெரியுது. சரி, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னால் இங்கே பாருங்க, ப்ராப்பர் 2 ஃபோல்டிங் சீட்ஸ் இருக்கணும். முழுக்க எல்லாம் மடிக்கலாம். அப்போ காட்டிற மாதிரி பின்னுக்கு நல்ல கேப் இருக்குது. சாமான்கள் ஏற்றி வைக்கிறதுக்கு மணி லொக்கேஷன் கொஞ்சம் ஊற்றி ஆக்கிட்டானுங்க. கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி லொக்கேஷனில் தான் நிற்கிறோம். அதனால் எல்லாம் மட்டும் குப்பை ஆகிட்டுது. கம்ஃபர்ட்னு சொல்கிறேன்னா ஒரு 6 out of 10 கொடுக்கலாம். என்ன கம்ஃபர்ட்டுக்கு சீட்டை சொன்னேன்டாவா. ஸோ இந்த கீ கார்டு எடுத்து இதில் வச்சுண்டு பிரேக் அமர்த்தினேன்டா இந்த ஒன்னாயிட்டார் இக்னிஷன். இதான் உங்களோட கியர் ஸ்டோக், இது உங்கள் இண்டிகேட்டர். அவ்வளோதானா, இதை போட்டுண்டா டிரைவ். சரி, காரை ஓடி பார்ப்போம் வாங்க. இன்டீரியர் இருந்து பார்த்தோம்னா கூட பாருங்க, நல்லா சிம்பிளாக செஞ்சுருக்கணும். எல்லாத்தையும் ஒரு சாஃப்ட் டச் ஒன்று இருக்குது எல்லா மெட்டீரியல்லையும். சரியா, எல்லாத்துலேயும் அந்த ஃபீலிங் ஒன்று இருக்குது. உள்ளுக்கு இருந்து பார்க்கல ஒரு கண்ணாடிக்களால் வெளி உலகத்தை எப்படி பார்ப்போமா அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது நேரில். அந்தளவு பெரிய கண்ணாடி, நல்ல விசிபிலிட்டி இருக்குது. அங்கே சுற்றி பார்த்தாலுமே எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தான் தெரிகிறார். சரியா, உங்களோட மேப்பாக இருக்கலாம், உங்களோட ஓட்ட பாயிலாம் கொஞ்சம் காட்டுறேன். அதுகள் மற்றும் உங்களோட டிரைவ் செலக்டிங், கார் ஸ்பீட் எல்லாமே இதுலேயே காட்டுறார். சஸ்பென்ஷன் வந்தோம்னால் இப்போ கொஞ்சம் ஒரு அன்இவனான ரோட்டில் தான் போய் கொண்டு இருக்கிறேன். நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்குது. இந்த காருக்கு இன்ஜின் இல்லாதபடியாக என்ன சத்தம் வந்தாலும் உங்களுக்கு டக்குண்டு கேட்கும். சரியா, அந்த எலக்ட்ரிக் மோட்டருன்ற சத்தம் கொஞ்சம் கேட்பார். அப்படி இருந்துமே உங்களுக்கு இந்த வெளி இன்சுலேஷன் நல்லா இருக்குது. எல்லாமே டபுள் கிளேசிங். அதனால் அந்த இன்சுலேஷன் வெளி காற்றுக்கு தொன்னும் வரையில. உள்ளுக்கு இருக்க கூட அப்பப்போ கீச்சு கூச்சன்னா அங்கே கொஞ்சம் 2 சத்தம் கேட்குது ஒழிய அதர்வைஸ் வேறு ஒரு சத்தம் கேட்குற மாதிரியே இல்லை. பாருங்கவான், இப்போ நாங்கள் ஒரு யூடியூன் அடித்து காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கய்யா. ஒவ்வொருக்கான இண்டிகேட்டர் போட்டுன்னா இங்கே கேமரா ஒன்று ஆயிடுவார். அது உங்களோட சைட் அந்த விங்கில் 2 கேமராஸ் இருக்கணும். ரிவர்ஸ் கேமரா நல்ல ஹெச்டியில் போகிறாரா, நல்ல குவாலிட்டி. அங்கே போய் கியர் ஒன்று மாற்றத்தையில் காலை வைக்க வேண்டிய பறக்குது நேர்களே. சும்மா ஒரு மெத்திலிருந்து பறந்து போகிற மாதிரி இருக்குது அந்த கார். ஹேண்ட்லிங் நல்ல ஸ்மூத்தாக இருக்கிறார். அங்கங்கே நாங்கள் திருப்புறோமோ அங்கங்கேயே திருப்புது. இதுக்கு இந்த காருக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டியரிங் ரேக் தான் இருக்குது. ஸோ ஹைட்ரோலிக் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் நல்ல அக்யூரேட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் தான் விட்டு நான் இப்போ இருக்கிற பொசிஷன் எல்லாம் நல்ல ஹையான பொசிஷனில் இருக்கிற ஒரு குட்டி எஸ்யூவி மாதிரி தானே. ஸோ அதனால் அது சூப்பர். டெய்லி யூஸுக்கு இது மணி. ஆனால் ஆக்சிலரேஷன் தான் மணி இந்த காரில். இங்கே காலை வச்சோடனே பறக்குது நேர்களே. ஆமாலே, இந்த காரோட காஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் யூகே ப்ரைஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 பவுண்ட்லேருந்து தொடங்குறார். 45,000லேருந்து 60, ஸோ 45,000லேருந்து 60,000 பவுண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அந்த காரோட ஆப்ஷனலுக்கு ஏற்ற மாதிரி, பேட்டரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி, மோட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கலாம். இது வந்து மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அப்படி இருந்தும் பிறகு ரோட்டை பைலட் இப்போ காட்டுறேன்னா இந்த ப்ளூ ஸ்டியரிங் வந்துச்சுன்னா ஓட்டோ பைலட். ஆனால் இந்த புது ஃபேர்ம்வேர், ஸோ இந்த காருக்கு வந்து அடிக்கடி உங்களோட சாஃப்ட்வேர் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பினும். சரியா, ஸோ இந்த புது ஃபேர்ம்வேரில் வந்து மேலே ஒரு கேமரா இருக்கிறார் இங்கே. சரியா, இந்த கேமரா வந்து இந்த கண் எங்கே போதுன்னு இப்போ பார்த்து கொண்டே இருக்கும். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த ஃபோனும் இல்லை, இந்த ஸ்க்ரீனில் இப்போ ஏதாவது செய்கிறேன்னு வைப்பேன் பாருங்கய்யா. இப்போ எனக்கு ஒரு வார்னிங் தருவார். ஒரு 30 செகண்டுக்குள்ளுக்கு எனக்கு ஒரு வார்னிங் வரும். ஆனால் ஸ்லோ ஸ்பீடில் வருதான் எனக்கு தெரியாது. இப்போ சரியில்லை வார்னிங்.
கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஸ்பீடில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா இந்த ஓட்டோ பைலட் எப்பப்போ நாங்கள் போடலாம் என்றால் இதில் வந்து ஒரு கிரே ஸ்டியரிங் வீல் ஒன்று வரும். இந்த வந்துட்டார் இதண்டா அந்த காருக்கு எல்லாம் தெரியுதுன்ற அர்த்தம். இதை இப்போ போட்டுட்டேன். கையை ஸ்டியரிங்கில் வச்சுருக்கட்டாமாம். இப்போ அவர் தானாக ஓடுறார். இந்தா ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு த ரோட்டாம். இப்போ நான் கீழே பார்த்து உங்களை காய்ச்சி கொண்டு இருந்தபடியா நான் நினைக்கிறேன் ஒரு 30 மைல் ஸ்பீட்டுக்கு பிறகு தான் நான் பார்க்காட்டி டென்ஷன் ஆகிறார். இப்போ நான் ஓட்டோ பைலட்டை எடுத்துட்டேன் பயத்தில். நான் இப்போ திருப்பி போடுறேன். அடே இப்போ ஓட்டோ பைலட்லாம் போய் கொண்டு இருக்கிறார். ஆனால் உங்களோட கை எப்பயுமே ஸ்டியரிங்கில் இருக்கணும், உங்களோட கண்ணும் ரோட்டில் இருக்கணும். ஸோ கார் வந்து உங்களை செக் பண்ணதுன்னு சொல்லலாம், நாங்கள் காரை செக் பண்ணுறதை விட. ஆனால் வந்து இது ஒரு ஹைவே இல்லாட்டி டியூவல் கேரேஜ் வேலை தான் இந்த ஓட்டோ பைலட் வேலை செய்யும். உள் ரோட்டுக்குள்ளெல்லாம் இவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், நாங்கள் தான் ஓடணும் காரை. ஆனால் இப்போ வர இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா அந்த டெக்னாலஜி இப்போ எங்களை டெஸ்ட் பண்ணுது. சரியா? இப்போ நான் எவ்வளோ எப்படி ஒழுங்காக ஓடுறன்றதை டெக்னாலஜி தான் இப்போ என்ன டெஸ்ட் பண்ணலையே. நான் டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணுற டைம் இப்போ பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஒரு மாடல் எஸ்ஸும் எக்ஸும் முந்தி ரிவ்யூ பண்ணினாங்க. அதுலேருந்து ஓட்டோ பைலட் வந்து இது ஒரு கொஞ்சம் மொக்கன்னு சொல்லலாம், இவர் கொஞ்சம் அட்வான்ஸ்ட். நான் திருப்பி ஓட்டோ பைலட்டுக்கு போயிட்டோம். அதான் ரோட்டை பார்க்கட்டாமாம், ஸ்க்ரீனை பார்க்க வேணாமாம். சும்மா இருக்கா உங்களை பார்த்து கதைக்கிறேன், அடிக்கடி என்ன பேசுவாரா. மற்றது உங்களுக்கு விண்ட்ஸ்க்ரீன் வைப்பராக இருக்கலாம், உங்களோட ஹெட்லைட்டாக இருக்கலாம், அதை எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நாங்கள் ஒன்றுமே மேனுவலாக போட தேவையில்லை. அடிக்கடி கொஞ்சம் ஷார்ப்பான பெண்ட் வந்தால் நான் ஸ்டேரிங்கை கொஞ்சம் திருப்பினோன்னு ஓட்டோ பைலட் நின்றுவார். என்ன கொஞ்சம் பயமாக இருக்குது, தப்பி தவறி இங்கெல்லாம் மரங்கள் விழுந்து கிடக்கு. ஒரு காமான ஆக்களுக்கு உங்களுக்கு அந்த கிரேஸ் இன்ஜின் சத்தங்கள் கேட்க தேவையில்லை, டெய்லி யூஸுக்கு டக்குன்னு போயிட்டு வேணும். அமைதியாக ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டில் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேணும்னா இது மணிக்கார் நேர்களே. ஓடுறதுக்கெல்லாம் பயங்கர ஈஸி, சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கும் பயங்கர ஈஸி. இப்போ கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி ரோட்டில் தான் வந்தனாங்க, அது கூட பயங்கர ஈஸியாக இருக்குது ஓடுறதுக்கு. நல்ல விசிபிலிட்டி எங்கேருந்து பார்த்தாலும் அந்த காரின் டிசைன் தான் ஒரு நல்ல ஒரு வடிவம். பின்பக்கத்துலேருந்து பார்த்தா என்ன, முன்னுக்கு பார்த்தா என்ன, ஒரு அக்ரெசிவான லுக் கொண்டு இருக்கு. ஆனால் அதோட ஒரு சாஃப்ட் ஃபீலிங்கும் இருக்கிறாருன்றே சொல்லலாம். சரி நேர்களே, இந்த டெஸ்லா மாடல் வழியில் கன்க்ளூஷன் உங்களுக்கு என்னத்தை சொல்லலாம்? கன்க்ளூஷன் உங்களுக்கு சொல்கிறேன்டா, எங்கே தொடங்குறது? ஓடிக்கு ஒரு எம்டினஸ் அந்த ஒரு எம்டி லிவிங் ரூமுங்களை இருந்தமென்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலிங்கை தாரார். அந்த கண்ணாடி கூட நான் இருக்க சொன்னேன், நான் அந்த ஒரு கண்ணாடிகளால் உலகத்தை பார்த்த மாதிரி இருந்த நேர்களே. ஏன்னா அவ்வளோ பெரிய கண்ணாடி, நல்ல விசிபிலிட்டி, ஓடைக்க கூட சும்மா தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்கிற, சத்தம் கித்தம் ஒன்றும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி இருக்குன்றே சொல்லலாம். அவ்வளோ அதுக்கு ஒரு அமைதி காரில். சரியா? பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், அது எனக்கு விளங்குது எவ்வளோ ஒரு கிரேசியானதுண்டு. ரேஞ்சுன்னு பார்த்தோம்னாலும் அவ்வளோ பேட் இல்லை நேர்களே. ஒரு ஃபுல் சார்ஜில், இதுதான் குட்டி பேட்ரி, இல்லை ஒரு கிட்டத்தட்ட இது ஸ்டாண்டர்ட் ப்ளஸ்ன்னு சொல்கிறது, யூரோப்பியன் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோவாட் பேட்டரியாக இருக்கலாம்டா, ஒரு 70லேருந்து 75 கிலோவாட்ஸ். அதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ஜில், அது வின்டர் நேரம் ஒரு 250 மைல்ஸ் தாரார். அதே இது நீங்கள் ஒரு லாங் ரேஞ்சில் போனீங்கன்னா, லாங் ரேஞ்சுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த காரை பார்க்க சரியாக இவர மாதிரியே இருப்பார். ஆனால் முன்னுக்கும் பின்னுக்கும் 2 மோட்டர் இருப்பினும். இந்த ஸ்டாண்டர்ட் ப்ளஸுக்கு பின்னுக்கு மட்டும்தான் மோட்டர் இருக்கிறார். முன்னுக்கு வந்து ஸ்டியரிங் ரேக் தான் இருக்குது. ஆனால் எம்டியாக ஒரு வாட்டர்மெலன் சைஸில் ஒரு எம்டி கேப் தான் இருக்குது. சரியா? ஸோ ரேஞ்சுன்னு பார்த்தாலும் அவ்வளோ பேட் இல்லை. லாங் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 350 மைல்ஸாக தாரார் ஒரு ஃபுல் சார்ஜில். அதே இது பர்ஃபார்மன்ஸும் இருக்கிறார். அவருக்கு வந்து என்னென்னா பின் மோட்டர் கொஞ்சம் பெருசு, ஆனால் பயங்கர பவர்ஃபுல் இருக்கு. 0 to 60 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட்ஸ் வர வேண்டே சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரக் டேயில் உங்களுக்கு அந்த காரை கொண்டு வந்து காட்டுறோம். சரியா? ஸோ ஓவராலாக இந்த டெஸ்லாக்கு நேர்களே, நான் இந்த மாடல் வைக்கு அவுட் ஆஃப் 10 கொடுக்குறேன்டா ஒரு 9 out of 10 கொடுக்கலாம். அந்த 1 பாயிண்ட் எங்கே அவர் மிஸ் ஆனவர் என்றால், சில எப்படி சொல்கிறது, சில கம்போனண்ட்டுகளாக இருக்கலாம், கொஞ்சம் ஒரு சீப்னஸ் தெரியுது. அது மாஸ் ப்ரொடக்ஷன் தானே, அது விளங்குது. மற்றது என்னென்னா, நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தீங்க என்றால் ஓகே, காரை ஒரு 50-60 மைல் தான் கூட ஓட போகிறீங்க.
சார்ஜிங்கும் ஓகே உங்களுக்கு அப்படியும் இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் சார்ஜிங் எல்லாம் போடலாம், அது சரி. ஆனால் நீங்கள் ஒரு வெளி இடத்துல இருந்தீங்கண்டா கொஞ்சம் ஒரு ஃபார்ம்னு வைப்போம், ஒரு ஃபார்ம் இருக்கிற இடம் கொஞ்சம் அவுட் ஆஃப் லண்டன் பக்கம் வைப்பேன், யூரோப்னு வைப்பேன், கொஞ்சம் சிட்டிக்கு வெளியால் அங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைன்னு தான் சொல்லலாம். ஏனென்றால் இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்து எங்கேயாவது தூரம் போக போகிறீங்க என்றால் நீங்கள் சார்ஜரை பற்றி யோசிக்கணும், சரியா? அது யங்ஸ்டர்ஸுக்கு எங்களுக்கு ஓகே, நாங்கள் டக்குன்னு இப்போ இங்கே டெஸ்டினேஷனை போட்டு அந்த காரே எல்லாத்தையும் காட்டுது. ஆனால் அம்மா அப்பா எந்த அப்பாட்டு இந்த காரை கொடுத்தனென்றால் அவர் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார், சினத்தை விருத்துறார் இந்த காரை. அதனால தான் அந்த 1 பாயிண்ட் லூஸ் ஆகிட்டேன்னு இருக்குல்ல. எப்படி உங்களை அடுத்த ரிவியூவில் திருப்பி சந்திக்க தானே போகிறேன். எங்களுக்கு வர எல்லா கமெண்ட்ஸிலும் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. இன்னும் என்னென்ன கார்கள் வேணும்னு எங்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எப்படி உங்களை அடுத்த ரிவியூவில் சந்திப்பேன் தானே. ஐ லவ் யூ.